வெல்கம் பேக் டு ஆசம் சாமானியன். ஆசம் நண்பர்களே, தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, ப்ளூ டைகா நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக வந்து நிறைய வீடியோஸ் போயிட்டுருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளூ டைகாலேருந்து ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு அப்படி தான் நம்ம அதெல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தமாக ப்ளூ டைகாலேருந்து ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இது நான் டேரெக்டாக ப்ளூ டைகாலேருந்தே ஆர்டர் போட்டிருந்தேன். பேப்பர் பறக்குது போட்டோம். அண்ட் இந்த 2 ப்ராடக்ட் வந்து ப்ளூ டைகாவோட தான் நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்று ஒன்றா பிரித்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்க இந்த ஆஃபீஸ் ஜாகர்ஸ், இதை பார்ப்போம். கம்ஃபீவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி பிரித்து பார்த்துட்டேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா, அதாவது பிரித்து பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே வந்து கம்ஃபீவர்ஸ் அப்படின்னு ஒரு கார்ட்போர்டு வருது. அண்ட் ப்ளூ டைகா, இதுதான் அந்த ஆஃபீஸ் ஜாகர்ஸ். ஸோ ஆஃபீஸ் ஜாகர்ஸ் இது என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இது ஒரு ஜாகர், இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டாக போட்டிருக்க மாதிரியே தெரியாது அப்படின்னு தான் அவங்களோட வீடியோவில் சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் தான் ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க பேண்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு லூப்ஸ்லாம் இருக்குது, பார்க்குறீங்க இல்லையா. ஸோ காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கெட்ஸில் 2 ஜிப் மாதிரி வருது. பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் பேண்ட் மாதிரியே இருக்கும். அண்ட் உள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஓப்பனிங்ஸு, இந்த மாதிரி நெட்டட்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஆஃபீஸ் ஜாகர்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் அந்த இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பிகள்லாம் வந்து நிறைய உங்களுக்கு அந்த ஆடில் பேசியிருப்பாங்க. Too lazy for what? That was so irritating for me. So I ordered him this super cool joggers. என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். அவனுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல பையன், ஆனால் ட்ரெஸ்ஸிங் தான் நல்லா பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாகர்ஸ் கொடுப்பாங்க. பட் ஆக்சுவலி நைஸ். உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லூப் இருக்குது. அண்ட் ஒரு நார்மல் பேண்ட்டை விட எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த நாடாவை வந்து கொஞ்சம் டைட் பண்ணியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1500க்கு இன்ட்ரடக்ஷன் டைமில் இருந்தது. அண்டு அவங்க வந்து கொஞ்சம் கூப்பன் கோட்ஸ்லாம் தருவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் 10% அந்த மாதிரி ஆஃப்லாம் கிடைக்கும். பட் லேட்டர் பார்த்திங்கன்னா இப்போ 1899 கிட்ட இருக்குது. நான் ஒரு கூப்பன் கோடு அதெல்லாம் போட்டு நான் ஒரு 1500 சம்திங்க்கு வாங்கினேன். இட்ஸ் குட் ஆக்சுவலி. இந்த ஆஃபீஸ் ஜாகர்ஸை நான் யூஸ் பண்ணியும் பார்த்தேன். அண்ட் நீங்கள் மடித்து வைக்கும் போது லைட்டாக ஒரு சுருக்கம் தெரியுது. பட் நீங்கள் பேண்ட்டை வேர் பண்ணும்போது அந்த சுருக்கம்லாம் போயிடுது. ஸோ அயன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் பேண்ட்டை வேர் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு ஜாகர்ன்ற மாதிரியான ஃபீல்லாம் இல்லை. நீங்கள் லுக்கை பார்க்க போகிறீங்க, ஒரு ஜஸ்ட் லைக் எனி அதர் பேண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் ஆஃபீஸ்க்கு பர்ஃபெக்டாக உங்கள் ஃபார்மல் வேருக்கு சூட் ஆகும். இந்த ஜாகர் பேண்ட்டை ஆல் டே நான் வேர் பண்ணியிருந்தேன். ஸோ அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் எதுவுமே இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்குது, விச் இஸ் வெரி குட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதுவுமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லலாம் ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக போயிருக்கோம். இது உள்ளே தான் வந்துட்டு அந்த க்ளாதிங் இருக்குது. சன்ஸ்க்ரீன் ஜாக்கெட் ஃப்ரம் ப்ளூ டைகா. ஸோ இந்த ஜாக்கெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட். ஸோ இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா, இது ஜென்ரலாக அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த பைக்கர்ஸ் அவங்கெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக பைக் ஓட்டும் போது வெயிலில் ஒரு ஜாக்கெட் போட்டால் நமக்கு ரொம்ப வேர்க்கும் இல்லைங்களா. ஸோ இந்த ஜாக்கெட் போட்டால் வேர்க்காது. இது வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் மாதிரி ஒர்க் ஆகும் இந்த ஜாக்கெட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்க மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. காற்று இன்டேக் உள்ளே போயிட்டு வரும்னு சொல்கிறாங்க. பட் வெயிலை வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணோம் வெயிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளவுஸ் மாதிரி நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு இந்த ஃபிங்கர்ஸ் தவிர மீதி எல்லா ஏரியாவும் கவர் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டும் நான் வாங்கியிருந்தேன் ஃப்ரம் ப்ளூ டைகா.
நான் இந்த ஜாக்கெட் யூஸ் பண்ணி பைக் ரைட் பண்ணி பார்த்தேன். இந்த ஜாக்கெட் போடும்போது எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் வண்டி ஓட்டாத போது ஜென்ரலாக இந்த ஜாக்கெட் போட்டிருந்தீங்கன்னா வெயில் சுரியல்னு அடிக்கிற பட்சத்தில் வேர்க்க தான் செய்யுது. பட் வண்டி மூவிங்கில் இருக்கும் போது ஏர் ஃப்ளோ நல்லா உள்ளே வருது, அது ஃபீல் பண்ண முடியுது. பட் எக்ஸ்ட்ராடினரியாக வெயிலோட தாக்கத்தை குறைச்சி உங்களை கூலாக வச்சிருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியல. பட் நீங்கள் ஏதோ ஒரு ஜாக்கெட் வாங்குறதுக்கு சன் டேன் ப்ரொடெக்ஷன் சொல்லி வர இந்த ஜாக்கெட்டை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது தவிர அவங்களோட இன்னொரு ப்ராடக்ட், இதுவும் நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். எப்படி நம்ம ஒரு ஆஃபீஸ் ஜாகர் பார்த்தோமோ அந்த மாதிரி இது ஒரு ட்ராவல் ஜாகர். பார்த்தீங்களா, டைகா டெக்னு போட்டு, ஸோ இங்கே ஜிப்புலாம் வச்சு கார்கோ பேண்ட்டுக்கு வர மாதிரி இங்கே ஜிப்லாம் கொடுத்துருக்காங்க 2 சைடும். ஸோ தட் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, பைக் ஓட்டும் போது உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் தேவையான பொருள்லாம் உள்ளே வச்சுப்பீங்க இல்லையா, அதெல்லாம் ஸ்லிப் ஆகாமல் நல்லாயிருக்கும். இதுவும் மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கெட் கூட பார்த்திங்கன்னா ஒரு 1500 ரேஞ்ச் வரும். இது வந்து நான் ஒரு 999க்கு வாங்கினேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக காமிச்சிட்டே இருக்காங்களே, ஸோ எப்படி தான் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ மெட்டீரியல் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது பார்த்திங்கன்னா, இந்த ப்ளூ டைகா வந்து வாக்கரு இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கம்பெனியோட ஒரு சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி தான் இதை சொல்கிறாங்க. பட் ஆனால் இதே சன்ஸ்க்ரீன் ஜாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எஃபிலோன் ஒரு பிராண்டில் இதே தான் பேர் மட்டும் ப்ளூ டைகாக்கு பதிலாக எஃபிலோன் போட்டு, அதே மாதிரி ப்ளூ ஐலாண்டுன்னு இதே மாதிரி தான் இருக்குது அந்த ஜாக்கெட் பார்க்குறதுக்கு. அதில் ப்ளூ டைகாக்கு பதிலாக ப்ளூ ஐலாண்டுன்னு வருது. ஸோ இது என்ன விஷயம்னு தெரியல. இது மெட்டீரியல்லாம் வந்து இந்த மாதிரி இது வந்து வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து கூட வரலாம், எனக்கு கரெக்டாக தெரியல. ஜஸ்ட் இவங்களோட பிராண்டிங் பிரிண்ட் பண்ணி விற்கிறாங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அதுவும் ஜஸ்ட் நான் இங்கே ஆட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, this is Sugesh signing off.